அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? விஜய், ரஜினி, சீமான், அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அவர் பலரை பற்றியும் பேசி இருந்தாரு. இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட்டையும் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு, அவர் அரசியலுக்கு எப்போ வருவாருன்னு சொல்லியிருந்தாரு, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். அரசியலுக்கு வர போறீங்களான்ற கேள்விக்கு அவரு மக்கள் கிட்ட தான் கருத்துக்களை கேட்டிருந்தாரு. நீங்க வரணும்னு சொன்னா நான் அரசியலுக்கு வரேன், நீங்க வர வேண்டாம்னு சொன்னா நான் வரலன்னு அவர் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசி போட்டிருந்தாரு. ஆனா நிறைய மக்கள் ராகவா லாரன்ஸ் அவர்களை அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அவரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதை ரசிகர்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட மேடையில தெரிவிக்க போவதாகவும் அவர் சொன்னாரு. ராகவா லாரன்ஸ் வர போறது அவருடைய தனிப்பட்ட முடிவு தானே, ஏன் அவரு மக்கள் கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருந்தாரு. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. வீட்டுல அம்மா தம்பி உறவினர்கள் சொல்லிட்டு கேட்போம். அதே மாதிரி அரசியல் வர்றத மக்கள் கிட்ட கேட்டிருக்க, இது என்னுடைய ஸ்டைல்னு சொன்னாரு. இப்ப இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய அரசானது ரொம்ப நல்லாவே செயல்பட்டு இருக்கு. அதாவது கல்வித்துறை, அறநிலையத்துறை இவங்க எல்லாமே நல்லாவே செயல்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மது கடைகள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில கால அவகாசங்களை தர வேண்டும்னு அவர் சொன்னாரு. டிவிகே கவர்மெண்ட்டை எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்டது நீங்க தான், சேஞ்ச் ஆனது இப்போ வந்துருச்சு. இப்போ ஒரு புது வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுல செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனது எடுக்கும். அந்த வீட்டுல ஏதாவது பைப்பானது உடஞ்சிருக்கும், அதை சரி பண்ணணும். சோ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே தெரியும். அதே மாதிரி இந்த புதிய கவர்மெண்ட்டுக்குமே டைம் ஆனது தேவைப்படுது, அதை நம்ம கொடுக்கணும்னு சொன்னாரு. விஜய் அவர்கள் பெரம்பூர் திருச்சி கிழக்குல நின்று 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருந்தாரு. இப்போ அவரு கிழக்கு தொகுதியை ரிசைன் பண்ணியிருந்தாரு. இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில ராகவா லாரன்ஸ் போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதை கேட்டதுக்கு அவரு முதல்ல அரசியலுக்கு நான் வருவேனா மாட்டேனான்றத நான் அறிவிக்கிறேன், அதுக்கப்புறம் தேர்தலை பத்தி பேசலாம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, எந்த ஒரு பார்ட்டி கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு கேள்விக்கு, அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், பல தலைவர்கள் கிட்ட இருந்து ஆலோசனையுமே கேட்டிருக்கேன். எல்லா கட்சியில இருக்கிறவங்களுமே எனக்கு நண்பர்கள் தான். எல்லாருடைய பிளெஸிங்ஸும் கேட்டுட்டு முடிவெடுப்பேன். வெறுப்பு அரசியல் பண்றதுக்கு நான் இங்க வரலன்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் கிட்ட என்ன பேசியிருந்தீங்கன்னு கேட்டதுக்கு, ரஜினி சாரோடைய பிளெஸிங்ஸ் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவருடைய பிளெஸிங்ஸோட தான் நான் எல்லாமே செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ரீசன்ட் டேஸ்ல அண்ணாமலை அவர்களும் நியூவான ஒரு பார்ட்டி ஆரம்பிக்க போறாரு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி லாரன்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நல்லது செய்ய யாருனாலும் வரலாம், அண்ணாமலைக்கு அரசியல நல்ல ஒரு புரிதலானது இருக்கு, நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சன், புதுசா ஒருத்தவங்க வர்றதுமே நல்ல ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு. டிவிகேல இருக்கிறவங்கள தற்குறின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அவங்க எல்லாருமே தற்குறி கிடையாது, ஒரு அம்புக்குறின்னு லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. டிவிகேல இருக்கவங்க ஷார்ப்பான ஒரு அம்புக்குறி, ஒரு பெரிய மலையையே உடைக்கும் சக்தியான அதுக்கு இருக்கும்னு சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தை பல பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, டிவிகே மேல பல பேர் பொறாமையில இருக்காங்க, அதனாலதான் அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான கிரிட்டிசைஸ் எல்லாமே வைக்கிறாங்கன்னு சொன்னாரு. முதல்வர் விஜய் அவர்கள் அதிகமாக பேசுறது கிடையாது, அவர் ஏன் பேசுறது இல்லைன்னு கேட்ட கேள்விக்கு, பேசுறவங்க வேண்டுமா இல்ல செயல்ல ஈடுபடுறவங்க வேண்டுமான்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் சீமான் அவர்களை பத்தியும் பேசியிருந்தாரு. சீமான் அவர்கள் கிட்ட உறவானது எப்படி இருந்துச்சுன்னா, சீமான் அவர்கள் கூட முன்னாடி பல கருத்து வேறுபாடுகளானது இருந்துச்சு, இப்போ நல்ல ஒரு உறவானது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் அரசியல்ல வர என்ன ஒரு நோக்கமானது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவரு அரசியல்ல யார் கூடயும் சண்டை போடுறதுக்கு நான் வரல, வெறுப்பு அரசியலுமே செய்ய போறது கிடையாது, பதவிக்காகவும் பணத்திற்காகவும் நான் இந்த அரசியலுக்கு வரப்போறது கிடையாது, இன்னுமே மக்களுக்கு அதிகமான சேவைகள் எல்லாமே செய்யணும், அதுக்காக தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபைனலா ராகவா லாரன்ஸ் லைஃப்ல பணம் மட்டும் தான் வாழ்க்கை இல்ல, நம்ம இருக்கும் பொழுதே மக்களுக்கு நல்லதை செய்யணும், அவர் இருக்கும் போது இந்த ஊரே அழும்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அண்ட் லாரன்ஸ் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல டிசிஷன் ஆனது ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு, அறிவிப்பு தான் இன்னும் வரல. உண்மையாவே அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தெரிஞ்சிரும். அவர் அரசியலுக்கு வந்தா தமிழகத்துல எந்த விதமான மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவாரு. அண்ட் அவர் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. டிவிகேல இணைவாரா இல்ல வேறு கட்சிகள்ல இணைவாரா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.